ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் பொண்ணு ஃப்ரம் யூஎஸ். ரைட் நோ பால்டிமோர். கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் என்னோட காஃபிலேருந்து டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக லஞ்சுக்கே போயிடலான்னு சொல்லி எனக்கு பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் என்ன, கொஞ்சம் ஆயில் தான் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு டிஷ்யூவில் போட்டு அந்த ஆயில் எடுத்துகிட்டு சைடில் ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணி எக் கிரேவி பண்ணலான்னு சொல்லி எக் ஸ்க்ராம்பிள்டு கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி பட்டை கிராம்பெல்லாம் போட்டு ஆனியன்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, சரி டொமேட்டோவை அரைச்சி போட்டால் எங்கள் அம்மா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்னு சொன்னாங்க. அதனால நானும் தக்காளியெல்லாம் அரைக்கலான்னு சொல்லி அதுக்கான தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயுமே தக்காளி அரைச்சி போட்டால் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்னு சொல்லுவாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கின்னு சொல்லி அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனியன்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. சரி அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிடுவோன்னு சொல்லி அதையும் போட்டுட்டு, இதுக்கு தேவையான மசாலாலாம் ஒன்றும் இல்லைங்க, சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, அந்த மாதிரி எல்லா மசாலையும் போட்டு பண்ணாலே ரெடி ஆயிரும். சரி ஓகே, கடைசியில் நமக்கு ஒரு ஸ்க்ராம்பிள்டு கிரேவி ரெடி ஆக போது. நானும் ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டுருந்தேன். ஆனால் கடைசியில் எனக்கு கிடச்சது எக்கு பொரியல் தாங்க. சரி அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னருக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டேங்க. ஈவினிங் 6க்கே நல்லா இருட்டாயிடுச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. பாய் கைஸ்.